அதனால் தான் பிறமொழியாளர்கள் நம் இனத்தை நிலத்தை ஆளக்கூடாது என்பதற்கு நாம் இவ்வளவு கடுமையாக எதிர்ப்பை காட்டுவதற்கு காரணம், என் இன வரலாறு தெரியாதவன் என் இனக்கூட்டத்தை வழிநடத்த முடியாது. ஒரு பாட்டு, வீரத்துல கட்ட பொம்மை சூரத்துல உம தோற ரோசத்துல நீ ஒரு தேசிங்கு ராசா. தமிழ் படத்துல பாட்டு, 3 பேருமே தமிழம் கிடையாது. ஆனா அங்க ஏன் வீரத்துல சின்ன மலை சூரத்துல புலி தேவன் ரோசத்துல மருது பண்ணி பாடல, பாடமாட்டான். வீரன்னாவே வீரமணி கட்டபொம்மன் தான், அது பேர் வந்துச்சான். 8 மாதம் சண்டை போட்டுக்காண்டா என் தாத்தன் மருது பண்ணி வெள்ளக்காரில் ஏத்து. 16 ஆண்டுகள் போர்க்களத்தில் நின்றாருங்கிறாங்க புலித்தேவன். இழந்த நிலத்தை அடிச்சு மறுபடி மீட்ட மானமரத்தை நம்ம அப்பத்தா வேலுநாச்சியார் இருக்கிறா. அவளை பேசுறது வீரம் இல்லையாது, பேரே வீரமங்கை வேலுநாச்சியார் தான் இருக்குது. வாழ்ந்து இறந்து நம்ம பாட்டி 35 ஆண்டுகளுக்கு பிறகு அவளை பிறக்கிறா. ஆனால் வரலாறு எப்படி பதிவு பண்றான், தென்னாட்டின் சான்சிராணி என்று பாட்டி எழுதுறான் வேலுநாச்சியார். அங்க ஒரு செருப்பால் அடிச்சுட்டு இருக்கணும், அங்கே விட்டோம். வீரன் என்றாலே மராட்டிய மன்னன் சிவாஜி தான். அப்ப நம்ம பாட்டங்க எல்லாம் வாழும் வேலு எல்லாமே விளக்கமாத்து குச்சி ஒட்டடை குச்சி வச்சு சுற்றி இருந்தானா? நம்ம எல்லாம் போர் புரியலையா? இங்க வல்லபாய் பட்டேல் தான், வ.உ. சிதம்பரனார் கிடையாது. அப்ப வரலாற்றில் இருந்து புறக்கணிக்கப்பட்டோம், மறைக்கப்பட்டோம்.